ஒரு 2 ரேப்பு ஒரு 2 மர்டர் நடக்கும். அப்படி நடக்கும்போது மகிழ்ச்சியா இருக்காங்களான்ட்டு அவங்க வீட்டுல நடந்தாதான் தெரியும். நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. இதை கொஞ்சம் கூட குறைக்கிறதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடந்த 5 வருஷத்துல கவுண்ட் பண்ணி என்ற அளவுக்குலாம் இங்க கொலைகள் குற்றங்கள் கொஞ்சமா இல்ல, கவுண்ட் பண்ணி என்ற அளவுக்கு சரிங்களா நிறைய இருக்கு. மக்களை கஷ்டப்படுத்துற அளவுக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, வரி பிரச்சனை, மெயின் பெண்கள் பாதுகாப்பு இல்லை. ஆனா இவங்க நம்ம கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது யாருக்காக கொடுக்குறீங்க? பெண்களுக்காக தரீங்க. பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பசங்களுக்காக தான் பார்ப்பாங்க. அந்த பசங்களை கெட்டு குட்டிச்சவரா இருப்ப அந்த 1000 ரூபாய் எதுக்கு சார்? அதாவது மகளிரை பலார்னு கன்னத்துல அரைஞ்சிட்டு 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா சரியா போயிடுமா? ரொம்ப கேவலமான ஆட்சி நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை ரொம்ப பயங்கரமா நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமா கிடையாது. வெளியே நடக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் இந்த ஆட்சி தேவையே கிடையாது. அந்த 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருக்கு. பெண்கள் முகத்தெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. 200 நாங்க ஜெயிக்கும் இல்ல, அது அவங்க அப்படியே சொல்லுவாங்க. நீங்க ஒரே ஒரு 1 hour என்ன டிவி வேண்டாம் பாருங்க, ஒரு 2 ரேப்பு ஒரு 2 மர்டர் நடக்கும். அப்படி நடக்கும்போது மகிழ்ச்சியா இருக்காங்களான்ட்டு அவங்க வீட்டுல நடந்தாதான் தெரியும். இப்ப அந்த விஜய் இருக்கட்டும் இல்ல எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், பாஜகவோட அழுத்தம் தான் அவங்க காங்கிரஸோடைய அழுத்தத்துக்கு தான் திமுக பணிஞ்சு அவருடைய கெஞ்சி கூத்தாடி 28 சீட்டு கொடுத்து அவங்க கூட அலைன்ஸ்ல போயிருக்காங்க. திமுக 5 வருஷம் ஆட்சி தமிழகம் நாசமா போச்சு. ஒரே வார்த்தையில தான் அவருடைய ஆட்சி அவலங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பெண்கள் தமிழகத்துல வாழவே முடியாத ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் வெக்கமே இல்லாம இந்தியாவிலேயே பெண்கள் வாழக்கூடிய பாதுகாப்பான இருக்கக்கூடிய இடம் தமிழகம்னு சொல்றாரு. அவர் பேப்பர் பாப்பாரா இல்ல அவரு தமிழ்நாட்டுலதான் இருக்காரா அப்படின்றதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. தரவுகள் எல்லாம் பார்த்துதானே அவர் சொல்றாரு. அப்ப குஜராத்ல சரியில்லை, உத்தரப்பிரதேச சரியில்லை, அதெல்லாம் விட பாதுகாப்பான மாநிலம் இதுதான் சொல்றாரு. இதுக்கு ஒரே வழியில விளக்கம் சொன்னா முதல்ல உங்க முதுக பாருங்க, அப்புறமா அடுத்தவங்க முதுக பாப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. இதை கொஞ்சம் கூட குறைக்கிறதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு டைம் இல்ல, திராணி இல்ல. ரீல்ஸ் போடுறதுக்கு அவருக்கு டைம் இருக்கு. படிக்கிற பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போடுவாரு, இதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இருக்கு. ஆனா இவர் மற்ற மாநிலத்துல இருக்குன்னு சொல்ற, அப்ப தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களே நடக்கலன்னு சொல்லுவாரா? அப்ப இப்படி நடந்திருக்க குற்றம், நாங்குநேரியில ஒரு பொண்ணு 17 வயசு பொண்ணு சொல்ல முடியாத அளவுக்கு பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அதுக்காக நீதி கேட்க போன அந்த பெற்றோர்களே சேர்த்து அவமானப்படுத்தி இருக்கு இந்த காவல்துறை. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு முதலமைச்சர்னு தெரியல. ஆனா பேருக்கு ஒரு உமன் போர்ட் கார்டை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கனிமொழி அவர்கள் போனதுக்கு மக்கள் ஒரு சரியான பாடம் புகட்டி விரட்டி அனுப்பியிருக்காங்களா? இதுதான் அந்த மக்கள் தமிழக அரசு மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றத காட்டுது. தமிழகத்தில் திமுக ஆட்சி தமிழக மக்களின் வாழ்வு இருளில் போச்சு. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் போதைக்கு அடிமையாச்சு. பெண்களின் பாதுகாப்பு அடியோட போச்சு. சட்டம் ஒழுங்கு நாசமா போச்சு. மொத்தத்துல ஸ்டாலின் ஆட்சி பண்ணதெல்லாம் தப்பா போச்சு. அதனால இது டப்பா ஆச்சு. கடந்த 5 வருஷத்துல கவுண்ட் பண்ணி என்ற அளவுக்குலாம் இங்க கொலைகள் குற்றங்கள் கொஞ்சமா இல்ல, கவுண்ட் பண்ணி என்ற அளவுக்கு சரிங்களா நிறைய இருக்கு. மக்களை கஷ்டப்படுத்துற அளவுக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, வரி பிரச்சனை, மெயின் பெண்கள் பாதுகாப்பு இல்ல. ஆனா இவங்க நம்ம கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் பெண்கள் பாதுகாப்பு இல்ல, அவங்க ஸ்டேட்டை விட்டுருவாங்க. அடுத்த ஸ்டேட்ல எத்தனை இவங்க வேகமா கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு பத்தி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா முன்னையாவது ஒரு நகையை போட்டுட்டு போகும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நகையெல்லாம் போட்டுட்டு போக கூடாது, சும்மா தான் போகணும். அந்த மாதிரி இன்னைக்கு மோசமான நிலைமை இந்த கஞ்சால ஃபுல்லா நிறைய அடிக்ட் ஆகி அடிமையாகி இன்னைக்கு ஜனங்கள் குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு குடும்பம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ரொம்ப சீரழிஞ்சிருக்கு இந்த திராவிட மாடல் கட்சினால. இந்த கட்சி இன்னும் தொடர்ந்துட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம நாடு நல்லா இருக்காது, தமிழ்நாடு நல்லா இருக்காது. ஆமா, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு நல்லாவே இருக்காது. ஒரே வரியில சொல்லணும்னா கஞ்சா ஒழிக்கணும், இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னா திமுக ஒழியணும். இப்போ கஞ்சா பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ லேடிஸ்க்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல. சின்ன 2 வயசு குழந்தைகள்ல இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் சுத்தமா பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியா தான் இதை நாங்க பாக்குறோம். 1000 ரூபாய் கொடுக்கறது யாருக்காக கொடுக்குறீங்க? பெண்களுக்காக தரீங்க. பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பசங்களுக்காக தான் பார்ப்பாங்க. அந்த பசங்களை கெட்டு குட்டிச்சவரா இருப்ப அந்த 1000 ரூபாய் எதுக்கு சார்? அந்த 1000 ரூபாய் தேவையில்லை. அது கொடுக்காம நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம ஸ்டேட்டுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறோம் சார். படு மோசமான ஆட்சி சார், இது திரும்ப வரக்கூடாது. ஆமா சார், ரொம்ப மோசம் தான், கண்டிப்பா மோசம் தான். நாங்க ஓட்டு அவங்களுக்கு எல்லாம் போடவே மாட்டோம். அவரா நினைச்சுக்கலாம் ஓட்டு நாங்க போடுவேன்னு. ஓட்டு நாங்க போட மாட்டோம். போட்டா எடப்பாடிக்கு தான் போடுவோம்.
ஓகே. ஒரே வரியில திமுக ஆட்சினா என்ன சொல்லுவீங்க? திமுக ஆட்சி நாங்க கிட்டே சேர்க்க மாட்டோம். எங்க கிட்டே வரக்கூடாது. எங்களோட ஆட்சி வந்து ரெட்டல் ஆட்சி தான், ஊழல் ஆட்சி தான் பண்ணிக்கிறாங்க. அவங்க குடும்ப ஆட்சி சொல்ல போனா இந்த 5 வருடமும் நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு. நம்ம எடப்பாடி வந்து நல்ல ஒரு ஆட்சியில தான் இருந்தாங்க. நம்ம புரட்சி தலைவி ஒரு ஆட்சி கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து அவர் நல்ல ஒரு ஆட்சி இருந்தது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் அதை செய்வோம் இது செய்வோம்னு சொன்னாங்க. நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஒரு சொற்ப சதவீதத்துல கூட அவங்களோட அறிக்கைகளை எதையுமே நிறைவேற்றல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு போக்குல போறாங்கன்னு பாத்துட்டு இருந்தோம். அதிகமான மதுக்கடைகளை திறந்தாங்க, அதிகமான போதைப் பொருட்களை நடமாட்டத்துல விட்டாங்க. அது இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையில கொண்டு விடும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதாவது மகளிரை பலார்னு கன்னத்துல அரைஞ்சிட்டு 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா சரியா போயிடுமா? பலார்னு அரைஞ்சிடுறீங்க. என்ன அரைஞ்சா என்ன, இன்னொரு குழந்தைய அடிச்சுட்டா என்ன, கொண்டுட்டா என்ன? அந்த குழந்தை செத்து போச்சுல, அது என்ன மாதிரி ஒரு மகளிர் தானே. அந்த மகளிர், அந்த குழந்தை இறந்து போய் அதுல இவங்க இந்த காசை கொடுத்து சரி கட்டிட முடியுமா? இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்ததே வந்து யாரும் கொடுக்க வேண்டியது இல்லை. அதாவது இன்னைக்கு எந்த தீபாவளி இல்ல, பொங்கல் இல்ல, ஆனா இதை கொடுத்திருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு தவறுகளை அவங்க சரி கட்ட பாக்குறாங்கன்னு தானே அர்த்தம். மக்கள் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, திணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஹிந்தி திணிப்புன்னு இவனுங்க சொல்ற மாதிரி இந்த 5000 திணிச்சு இருக்கிறாங்க. அக்கௌண்ட்ல திணிச்சு மக்கள்கிட்ட நாங்க பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சத்தம் தேடுறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதான் என்னோட கருத்து. ரொம்ப கேவலமான ஆட்சி நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமை ரொம்ப பயங்கரமா நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே சுத்தமா கிடையாது. வெளியே நடக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் இந்த மாதிரி ஆட்சி எங்களுக்கு தேவையே கிடையாது. இப்ப 26ல எடப்பாடி ஆட்சி வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அம்மா ஆட்சி மீண்டும் வந்ததுன்னா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். 1000 ரூபாய் முன்வாசல் வழியா கொடுத்துட்டு பின்வாசல் வழியா எவ்வளவு சுரண்டிட்டு போறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. 1000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு மாசம் 20000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகுது. ஒரு யூஸும் கிடையாது. ஒயின் ஷாப் வழியா இப்ப எடுத்துட்டு போயிடுறாங்க. கரண்ட் பில் 2 ரூபாய் 50 காசு இருந்தது, இப்ப 5000 ரூபாய் போட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா? 2 ரூபாய் 50 காசு இந்த கரண்ட் பில் இப்ப 6 ரூபாய் ஆயிடுச்சு. எதுக்கு? நாங்க கேட்கவே இல்லையே உங்களை 1000 ரூபாய். நாங்க கேட்டோமா உங்களை 1000 ரூபாய்? எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு நல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தாலே போதும். நாங்களே சம்பாதிச்சு சாப்பிட்டு எங்களுக்கு இலவசமே தேவையே கிடையாது. இலவச பஸ்ஸும் தேவையில்லை, எங்களுக்கு 1000 ரூபாயும் தேவை கிடையாது. ரொம்ப கேவலமான ஆட்சினா இந்த திராவிட மாடல் தான். தேவையே இல்லை எங்களுக்கு இந்த ஆட்சி. குடும்ப அரசியல் இது, அவ்வளவுதான்.